ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி AlphaGPTயில் எப்படி மணி டிபாசிட் பண்ணி எப்படி போட் ஆக்டிவ் பண்ணிக்கொள்கிறோன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கொள்கிறோன்ட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இந்த AlphaGPTயோட லிங்கையும் கொடுக்குறேன், அதையும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நம்மளோட லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் 1 மந்த் உங்களுக்கு $5 உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கும். நான் அதை என்னோடய சேனல்லேருந்தே உங்களுக்கு தரப்போகிறேன். இதுக்கு நம்மளோட ட்ரஸ்ட் வாலெட்டில் BEP20 USDT காயின்ஸ் நமக்கு வேணும். இதுக்கு நான் நம்மளோட USDT BEP20 ஆக்டிவ் பண்ணிக்கொள்கிறேன். ஆக்டிவ் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் பைனான்ஸ்லேருந்து இங்கே USDT ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த USDTயை ஓப்பன் பண்ணி ரிசீவை கொடுத்துக்கொள்கிறேன். ரிசீவில் அக்கௌண்ட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கொள்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்து நான் நம்மளோட பைனான்ஸை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். பைனான்ஸ் ஓப்பன் பண்ணி பைனான்ஸ் வாலெட் போய்க்கொள்ளுங்க. வாலெட்டில் நீங்கள் ஸ்பாட் வாலெட் போய்க்கொள்ளுங்க. ஸ்பாட் வாலெட்டில் நீங்கள் விட்ரோவில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. விட்ரோவில் கிளிக் பண்ணிவிட்டு USDTயை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. USDTயை கிளிக் பண்ணி சென்ட் வியா நெட்வொர்க் கிரிப்டோ நெட்வொர்க் கிளிக் பண்ணி நாம் இதில் கிரிப்டோ நெட்வொர்க்கில் தான் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ கிரிப்டோ நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ண அட்ரஸை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு BNB ஸ்மார்ட் செயின்றை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே 20 USDT எடுக்க போகிறேன். ஸோ அதால் இருக்கிற எல்லாத்தையுமே நான் இங்கே விட்ரோவில் எடுக்க போகிறேன். ஸோ நான் மேக்ஸிமம் கொடுத்துட்டு இந்த விட்ரோவில் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். விட்ரோவை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட கன்ஃபர்மேஷனை இந்த இடத்துல கொடுக்கணும். கன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு நாம் வெரிஃபை பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருந்தா ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. வெரிஃபை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு நாம் விட்ரோ பண்ண அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கும். எனக்கு சென்ட் பண்ணி அடுத்த நிமிஷமே ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகிட்டு நான் விட்ரோ பண்ண $20. நான் இப்போ நம்மளோட ட்ரஸ்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ட்ரஸ்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட் வாலெட்டோட ப்ரௌசரை கிளிக் பண்ணிக்கொள்ளணும். ப்ரௌசரை கிளிக் பண்ணிவிட்டு நாம் என்ன செய்யணும்னா நம்மளோட AlphaGPTயை ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். நான் AlphaGPTயை புக் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இல்லாட்டி AlphaGPT அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்களும் புக் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாம் மைன்றதை கிளிக் பண்ணி டிபாசிட்டை கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். நாம் இப்போ டிபாசிட் பண்ண போகிறோம். டிபாசிட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற $20 நான் விட்ரோவில் எடுக்க போகிறேன். அதாவது நம்மளோட AlphaGPTக்கு டிபாசிட் பண்ண போகிறேன். இப்போ டிபாசிட் பண்ணுறது $20 கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். ஷோ பண்ணிக்கொள்ளுங்க. ஷோ பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி மெசேஜ் வரும், இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட $20 இந்த இடத்துல டிபாசிட் ஆகிரும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 1 to 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல எனக்கு மெசேஜ் வந்துட்டு இப்போ ரிசீவ் ஆகிட்டு. இப்போ நாம் டிபாசிட் பண்ண 20 USDTயும் நம்மளோட AlphaGPT அக்கௌண்ட்டுக்கு வந்ததும் நாம் போட்டை ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளலாம். நமக்கு நம்ம டிபாசிட் பண்ண அமௌண்ட் இந்த இடத்துல ரிசீவ் ஆகிட்டு இப்போ ரோபோட்டை கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். ரோபோட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டாக இருக்குது பைனான்ஸ் போட்டுண்டு. இந்த பைனான்ஸ் போட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு 20 USDT தான் வேணும். ஸோ ஆக்டிவ் பண்ணிட்டோம். இதை ஷோண்டு கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம ஆக்டிவ் பண்ணிட்டோம். ஆக்டிவ் பண்ண போட்டை ஸ்டார்ட் குவான்டிஃபைன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு அடுத்த செகண்டே $0.6 ரிசீவ் ஆகும். உங்களுக்கு டெய்லியும் $0.6 இந்த மாதிரி ரிசீவ் ஆகும் பைனான்ஸ் போட்டில். இதே மாதிரி கோயின் பேஸ் போட், கிராக்கன் போட்டு நிறைய போட் இருக்குது. நீங்கள் உங்களோட இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டை ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளலாம். இது ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டாக இருக்கிறதால பயம் இல்லை. நீங்கள் பயம் இல்லாமல் அக்கௌண்ட்டை ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் கிடைக்கிற அமௌண்ட்டை நீங்கள் விட்ரோ எடுத்துக்கொள்ளலாம். டெய்லியும் உங்களுக்கு $3 இருந்தால் விட்ரோவில் எடுத்துக்கொள்ளலாம். மினிமம் விட்ரோவில் இருக்கிறது $3 வந்ததும் விட்ரோவில் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு நாம் இங்கே ஏர்ட்ராப் ரிசீவ் ஆகிறதுக்கு நமக்கு BABT டோக்கன் வேணும். அந்த BABT டோக்கனை நாம் எப்படி மின் பண்ணிக்கொள்கிறன்ற பார்ப்போம். இந்த BABT டோக்கன் நம்மளோட ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு இருக்கணும். ஸோ அதை எப்படி மின் பண்ணுறன்ற பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்தே பாருங்கள். ஸோ BABT டோக்கனை மின் பண்ணிக்கொள்கிறதுக்கு பைனான்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். பைனான்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. மூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் அண்ட் கம்பைனில் BABT டோக்கன் இருக்கும். கிஃப்ட் அண்ட் கம்பைனில் BABT இருக்கும். அல்லது அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி சில டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாஸ்க் இல்லை, அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி போக வேண்டியதான். உங்களோட அக்கௌண்ட் KYC வெரிஃபைடாக இருந்தால் நீங்கள் இதை ஈஸியாக மின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ வெரிஃபை நவ்வை எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் உங்களோட வாலெட் கனெக்ட் பண்ண சொல்லும். ட்ரஸ்ட் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க.
அல்லது நீங்கள் பைனான்ஸ் வாலெட்டுக்கு எடுத்துகிட்டு அதை ட்ரஸ்ட் வாலெட்டில் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டை கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல சைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபண்டிங் வாலெட்டில் 1 BUSD இருக்கணும். ஸோ இதுக்கு 1 BUSD சார்ஜ் ஆகும். உங்களோட பைனான்ஸ் ஃபண்டிங் வாலெட்டில் 1 BUSDயை வச்சுட்டு நீங்கள் இதை மின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது எல்லாமே எடுத்ததும் இந்த மாதிரி வாலெட் கனெக்ட் இருக்கும். இந்த வாலெட் கனெக்ட் கொடுத்து கட்டாயம் நீங்கள் உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டை தான் கனெக்ட் பண்ணிக்கொள்ளணும். கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு 1 BUSD கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது AlphaGPTயை இந்த அக்கௌண்ட்டில் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஏர் ட்ராப் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இதை கட்டாயம் செஞ்சு கொள்ளுங்க. எல்லாருமே அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஃப்யூச்சர்லேயும் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறது காத்துட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் வீடியோ போடுவேன். கட்டாயம் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கேஸ்.